வணக்கம். வெல்கம் டு பெல்னை கியூரியாசிட்டி தமிழ். ஒரு நாள் ஹனுமன் மலையில் மேல் அமர்ந்து பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது சனி பகவான் அவரிடம் வந்து, உங்களின் ஆனந்தமான நாட்கள் முடிந்துவிட்டது, நான் உங்கள் உடம்பில் குடியேறும் நேரம் வந்துவிட்டது என்றார். அதற்கு ஹனுமன், நீங்கள் என் உடம்பில் ஒரு பகுதியை கூட தொட முடியாது, என் உடல் முழுவதும் என் பகவான் ஸ்ரீராமர் இருக்கின்றார் என்றார். அதற்கு சனி பகவான், உங்களுக்கு என்னுடைய 7.5 ஆண்டுகள் பற்றி ஒன்றும் தெரியாது என்று நினைக்கின்றேன். நான் யார் உடம்பில் நுழைகின்றேனோ அவர்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பேன். முதல் 2.5 வருடங்கள் அவர்களின் தலையில் அமர்ந்து புத்தியை பேதலிக்கச் செய்வேன். அடுத்த 2.5 வருடங்கள் அவர்களின் நாக்கினில் அமர்ந்து வேண்டாத சொற்களை பேச வைத்து கெட்ட பெயர் உண்டாக்கி விடுவேன். கடைசி 2.5 வருடங்கள் அவர்களின் பாதத்தில் அமர்ந்து அவர்களை நிலைகுலையச் செய்வேன். என்னிடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே ஹனுமனின் தலைமேல் வந்து அமர்ந்து விட்டார். சனி பகவான் ஹனுமனின் தலைமேல் வந்து அமர்ந்தவுடன் ஹனுமனுக்கு தலையில் ஊறல் எடுக்க ஆரம்பித்தது. உடனே ஹனுமன் பெரிய பெரிய பாறாங்கற்களை தூக்கி தன் தலைமேல் வைக்க ஆரம்பித்தார். சனி பகவான் ஹனுமனிடம், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்க, ஹனுமன், என் தலையில் மிகவும் ஊறல் எடுக்கின்றது, அதனால்தான் கற்களை வைக்கின்றேன் என கூற, சனி பகவானோ, ஊறல் எடுத்தால் என்னை அல்லவா தேய்க்க வேண்டும், இப்படி பெரிய பெரிய கற்களையா தூக்கி வைப்பார்கள் என கேட்க, நான் இப்படித்தான் செய்வேன் என்று கூறி மீண்டும் பெரிய பெரிய கற்களை தூக்கி தன் தலைமேல் வைக்க ஆரம்பித்தார். சனி பகவானுக்கு மூச்சு திணறி ஹனுமனின் தலையில் இருந்து இறங்கிவிட்டார். மேலும் ராமபக்தனை ஹனுமனை வணங்கினார். ஹனுமன் சனி பகவானிடம், என் பிரபு ஸ்ரீராமரை வணங்கும் பக்தர்களின் கர்ம வினைகளை மன்னித்து அவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்று கூற, சனி பகவானும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார். சனிதோஷம் உள்ளவர்கள் ராமபக்த ஹனுமனை வணங்கி வர கஷ்டங்கள் குறைந்து வாழ்வில் நன்மைகள் நடைபெறும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயம்.